சென்னை கிண்டியிலேருந்து முகப்பேர் வெஸ்ட் போகணும். ஷார்ட்கட் இருக்கா, குறுக்கு வழிக்குதா, எப்படி போகலாம் அப்படிங்க சொல்லிடுறேன். மொத்தம் 3 வழி சரிங்களா. சென்னை கிண்டி, சாபர்கான்பேட், ஈக்காடு தாங்கல், சாபர்கான்பேட், அசோக் நகர், வடபழனி, கோயம்பேடு, திருமங்கலம், லெஃப்ட் திரும்பினா முகப்பேர், ஈஸ்ட்டு, லாஸ்ட்டாக போனால் வெஸ்ட்டு. கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் சரிங்களா. இது ஒரு வழி. இப்போ கிலோமீட்டர் அடிப்படையில் பார்த்தோம்னா 6, 10, 12, 16 கிலோமீட்டர் இருக்குது. 16 கிலோமீட்டர். இந்த ரோடு வந்து டிராஃபிக் ரோடு, போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது ரோடு கிண்டி சரிங்களா. ட்ரங்க் ரோடு வரோம். ஃபஸ்ட்டு சென்ட் தாமஸ் மவுண்ட்டு, நந்தம்பாக்கம், அது தாண்டணும் லெஃப்ட்டு உள்ளே வந்து ரைட்டுக்கு கட்டாயி உள்ளே வந்தால் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் ராமாபுரம். ஒரே ஸ்ட்ரெயிட்டு ஆழ்வார்த்தங்க டச் ஆகுது சரிங்களா. ஆழ்வார்த்தங்க டச் ஆகுது. ஆழ்வார்த்தங்கலேருந்து மறுபடியும் ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம். லெஃப்ட்டு ரைட்டு தாங்கல்கரை ரோடு, மறுபடியும் ரைட்டு, மறுபடியும் லெஃப்ட்டு மேட்டுக்கம்பம் மெயின் ரோடு, ஒரே ஸ்ட்ரெயிட்டு மதுரவாயில் டச் ஆகுது சரிங்களா. மதுரவாயில் டச் ஆகி ரைட் ஏறி சிக்னல் வருது, லெஃப்ட்டு மேம்பாலம் இருக்குது, லெஃப்ட்டு அகைன் ரைட்டு மறுபடியும் லெஃப்ட்டு முகப்பேர் ஈஸ்ட்டு. ஒரே ஸ்ட்ரெயிட்டு 1 கிலோமீட்டர் ரைட்டு திரும்பினோம்னா ரைட்டு, மறுபடியும் லெஃப்ட்டு, மறுபடியும் ரைட்டு, முகப்பேர் வெஸ்ட் டெப்போ. இப்படியும் வரலாம் சரிங்களா. இப்படி வந்தாலும் இதில் எத்தனை கிலோமீட்டர்னா கிண்டி 3, 5, 7, 10, 12, 13, 14 கிலோமீட்டர். இது வந்து டிராஃபிக் இருக்காது, சீக்கிரம் வந்துடலாம் சரிங்களா. இன்னொரு வழி இருக்குது, அதை பாருங்கள். கிண்டி ட்ரங்க் ரோடு ஒரே ஸ்ட்ரெயிட்டு போரூர் 6, போரூர் வந்து ராமச்சந்திர ஆஸ்பத்திரி 7. அப்படியே ஒரு ராமச்சந்திர ஆஸ்பத்திரிக்கு உள்ளே ஒரு ரோடு போகும், சூப்பராக இருக்குது. ஒரு கிராமத்தில் போகிற மாதிரி ரோடு, வானகரம் போகுது. அங்கேருந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டு சரிங்களா. அங்கேருந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டு 9. அங்கே வானகரம் டச் ஆயிரு, மறுபடியும் ரைட்டு எடுக்கிறோம். ரைட்டு கொஞ்சம் தூரம் ஆனால் மதுரவாயில் தாண்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே சிக்னல் வந்து ரைட்டு, லெஃப்ட்டு, அது முகப்பேர் ஈஸ்ட்டு, முகப்பேர் வெஸ்ட்டு, அப்படி போய்க்கலாம் சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா 7, 9, 11, 12, இதுவும் 14 கிலோமீட்டர் சரிங்களா. இப்படியும் வரலாம். ஏன்னா கடைசி சொன்ன வழி வந்து டிராஃபிக் இருக்குது சரிங்களா, அதை விட்டுருங்க. ரெண்டாவது சொன்ன வழி வந்து டிராஃபிக் இருக்காது சரிங்களா. உங்களுக்கு ஈஸி, வர்றதுக்கு பெட்டராக இருக்குது. என்ன அந்த பக்கத்துலேருந்து நாமபுரம் வரக்கூடிய அந்த SRM காலேஜ் வரைக்கும் தான் டிராஃபிக் இருக்குது சரிங்களா. மற்றபடி டிராஃபிக் இருக்காது. ஃபஸ்ட் ரூட் சொன்னது கிண்டியிலேருந்து சாபர்கான் ஈக்காடு தாங்கள போக்குவரத்து நெரிசல் இருக்குது. அசோக் நகர்லேருந்து வடபழனி ஃபுல்லாக